சிறகடிக்க ஆசை சீரியல்ல டுடே எபிசோடில் நம்ம ரவி இருந்துட்டு மீனா கிட்ட வந்து, அண்ணி சாப்பிட ஏதாவது இருக்கா, நான் வந்தோன்னே கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்லி தூங்கிட்டேன் அண்ணி, சாரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நான் தோசை சுட்டு கொண்டு வரேன் ரவி, நீங்கள் உட்காருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸ்ருதி இதெல்லாம் காதில் கேட்ட உடனே, ஓ சாப்பிட போறியா, இருக்குடா உனக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட போயிட்டு அசாத நின்றுட்டு சட்னியில் போயிட்டு உப்பை அள்ளி கொட்டி வச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக எதுவுமே நடக்காத மாதிரி மறுபடியும் ரூம்க்கே வந்துடுறாங்க. மீனா இருந்துட்டு சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து ரவிக்கிட்ட கொடுக்குறாங்க. சாப்பிட்ட உடனே என்ன நீ சட்னியில் இவ்வளோ உப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே மீனா இருந்துட்டு, என்ன சட்னியில் உப்பு இருக்கா, ஆனால் உங்கள் அண்ணாவும் அப்பாவும் சாப்பிட்டுட்டு போனாரே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா இது யாரோட வேலைன்னு எனக்கும் தெரியும் அண்ணி, நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க, நான் ப்ரெட்டு போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. உள்ளே வந்து பார்க்குறாங்க, பார்த்தா ஸ்ருதி பாத்ரூமில் இருக்காங்க. ஓ நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோப்பை எடுத்துகிட்டு வந்து மேட்டுக்கு அடியில் வச்சிடுறாங்க. ஸ்ருதியும் வந்துட்டுருக்காங்க. தெரியாதத்தனமாக மேட்டு மேலே கால் வச்சு கீழே விழுக்கி விழுந்துடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இது எல்லாமே உன்னோட வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பழி வாங்கிக்கிட்டே இருக்காங்க. மீனா ஏதாவது தைலம் வச்சுருக்கீங்களா, என்ன ஸ்ருதி நல்லா தானே இருந்தீங்க, காலுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி நடக்கிறீங்க, தெரியாதத்தனமாக கீழே விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா, சரி வாங்க நானாவது தேய்ச்சி விடுறேன், பரவாயில்ல மீனா நானே தேய்ச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இவங்க அட்டகாசம் தாங்க முடியலங்க. ரவி சாப்பிட போகிற நேரத்தில் சட்னி எடுத்து சட்னியில் உப்பை கலக்கி வச்சுட்டாங்க. இப்போ ஸ்ருதி படி வாங்குறத நினச்சி சோப்பை எடுத்துகிட்டு போய் மேட்டுக்கு அடியில் வச்சுருக்காங்க. இப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கங்க. அன்னைக்கு ரவி அங்கேருந்து கிளம்புனார்ல, அதுலேருந்து தாங்க ஸ்ருதிக்கு ரவியை பிடிக்காமல் போச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி விடு, இதுக்கு நான் வேறு ஏதாவது பிளான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு மீனா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா முத்து வந்து டீ குடிச்சு நின்றுட்டுருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீதாவை வந்து மேனேஜர் வந்து கூப்பிடுறாங்க. இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் போட்டுட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேண்டாம் சார், எனக்கு இந்த வேலையே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் வேறு வேலைக்காச்சும் போய்க்கிறேன், ஆனால் இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் போடுற வேலை மட்டும் எனக்கு வேணவே வேண்டாம், இதுவால் எனக்கு நிறைய பிரச்சனை வந்துருச்சு சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. எப்போவுமே நீ தானமாக போய் போட்டு வந்த, அன்றைக்கி ஏதோ தெரியாத தனமாக நடந்து போச்சு, அதுக்காக அதையே நினச்சிட்டு இருந்தா எப்படிம்மா, அதனால் கொண்டு போய் போட்டுட்டு வந்துடுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நான் கூட இருக்கல, வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது ஆட்டோ டிரைவர் இருந்துட்டு, இன்றைக்கி பத்திரமா கூட்டிகிட்டு போய் பத்திரமா வந்துடுறேன், ஆனால் ஒன்று ஆட்டோ எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கூட்டிக்கிட்டு போகிறாங்க. முத்து இருக்கார். முத்துவை பார்த்தோன்னே சத்யா வராங்க. சத்யா இருந்துட்டு, ஆமாம் நீங்கள் சொன்ன விஷயத்த நான் போய் என் ஓனர்கிட்ட சொன்னேன், ஓனர் இதை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகினார், ஆனால் இப்போ அவரே ஒரு பிளான் போட்டிருக்காரு, கம்மியான வட்டிக்கு கொடுக்கலாம், நியாயமாக கட்டுறவங்களுக்கு மட்டும் அந்த பணத்தை கொடுக்கலாம், இல்லைனா வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவு எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே முத்தம் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஓ அப்படியா, இது நல்ல விஷயந்தான், ஆனால் நீ இன்னும் வேலையை விடலையா, இந்த மாதிரி பாவப்பட்ட காசெல்லாம் வேண்டாண்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. உன்னோட திறமைக்கு வேறு நல்ல வேலை கிடைக்கும், உனக்கு எந்த வேலை தான் நீ செய்யணும்னு நினச்சேன்னா அதுக்கு மேலே உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக சீதாவும் செக்யூரிட்டி அண்ட் ஆட்டோ டிரைவர் வந்து வந்துட்டுருக்காங்க. முத்துவை பார்த்த உடனே வண்டியை ஓரம் போட்டுட்டு முத்துவை தேடி ஓடி வராங்க. என்ன தம்பி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்கள் எப்படி இருக்கீங்க, வீட்டில எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. உன்னோட தர்மத்தில் நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் ஐயா, இப்போ நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சீதா இருந்துட்டு, அண்ணன் இங்கே எதுக்காக நின்று பேசிகிட்டு இருக்கீங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உன் மாமா மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நான் ஜெயிலில் இருந்திருப்பேம்மா, என்னென்ன சொல்கிறீங்க, ஆமாம்மா அந்த பணத்தை ஆள் வச்சு திருடினது நான் தான், என் குடும்ப கஷ்டத்துக்காக நான் தான் அந்த பணத்தை எடுத்தேன், ஆனால் இந்த தம்பிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு என்னை காட்டி கொடுக்காம பணம் தொலைஞ்சு போனதாக சொல்லி மறுபடியும் எனக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணமே இவர் தாம்மா, இப்போ நீ வேலை பார்த்துட்ருக்கனா அதுக்கு காரணமும் இவர் தான் அப்படின்ற மாதிரி
ஆட்டோ டிரைவர் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சீதா வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மீரா இருந்துட்டு அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வராங்க. "வாக்கா, நீ அதை டீ எது சாப்பிட்றியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்டா" அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. "அம்மா, என்னை மன்னிச்சிடுமா. நீ சீதா வீட்டில் இருந்தியா? அங்கே வந்து உன்னை பார்க்க முடியலம்மா" அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. "பரவாயில்ல மீனா, அதான் ஃபோனில் இப்படியும் பேசிக்கிட்டே தானே இருந்த. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா" அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, "அக்கா, உனக்கு சீதா மேலே கோவமே இல்லையா? எனக்கு எதுக்குடா சீதா மேலே கோவம் வரணும்? இல்லை, சீதா இப்போ வேலை பார்த்துட்ருக்கானா, அதுக்கு காரணமே மாமா தான். ஆனால் சீதா தான் புரிஞ்சுக்காம பண்ணிகிட்ருக்கா" அப்படின்ற மாதிரி வந்து சத்யா வந்து சொல்லிகிட்ருக்காங்க. "எல்லா விஷயமும் தெரியும்டா, ஆனால் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. சீதாவோட புருஷனுக்கும் என் புருஷனுக்கும் ஆகவே ஆக மாட்டேங்குது. ஆனால் அவங்க வெளியிலேருந்து வந்தவங்க. ஆனால் சீதாவும் நானும் அப்படியா? அப்படி இல்லையேடா. எனக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலையும் எனக்கு முதல் குழந்தை சீதா தான்டா. அவள் தப்பு பண்ணா, அவள் எத்தனை நாள் வேணாலும் பேசாமல் இருக்கட்டும். ஆனால் அவளை பார்க்காம கூட பேசாமல் என்னால் இருக்க முடியல. கண்டிப்பாக என்னால் இருக்க முடியும்னு கூட எனக்கு நினைக்கவே முடியல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீதாவை பற்றின விஷயத்த மீனா இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா, "அம்மா, நீ எதுவுமே நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காத. இன்னைக்கு புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனால் பின்னாடி புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக சீதா என்னை தேடி வரதாம்மா போகிறா. நீ எதை பற்றியும் கவலைப்படாத. நீ நிம்மதியாக இருமா. நீ அதெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்கிறதுனால தான் உன் உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கு. அதனால் நீ எதை பற்றியும் நினைக்காத. கூடிய சீக்கிரமாக அவர் வந்து அருண்கிட்ட மன்னிப்பு கேட்குறதா தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் தப்புன்னு தெரிஞ்சால் நானே அவரை கூட்டிகிட்டு போய் மன்னிப்பு கேட்க வைப்பேன். ஆனால் அவர் மேலே என்னம்மா தப்பு இருக்குது? ஒருத்தருக்கு உதவி செய்கிறது தப்பாம்மா? ஆனால் சீதா வீட்டுக்காரர் தான் அதை புரிஞ்சுக்காம எதுக்கு எடுத்தாலும் அவர் தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு அவர் வேலையை மட்டம் தட்டியே பேசிகிட்டு இருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு அருண் பண்ணுற எல்லா தப்பையும் சுட்டி காட்டிகிட்டு இருக்காங்க. எனக்கும் புரியுது. ஆனால் என்ன பண்ணுறதுனே தெரியல. இவங்களால நீங்கள் 2 பேரும் பேசாமல் இருக்கீங்களே, அதை நினச்சாதான் என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. "பரவாயில்ல விடுமா. சீதா யார்? நம்ம வீட்டு பொண்ணு தானே. கண்டிப்பாக இன்னைக்கு இல்லைனாலையும் நாளைக்கு கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவள் தேடி வரதாமா போகிறா" அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் சீதா வந்து நிற்கிறாங்க. "அக்கா, என்னை மன்னிச்சிடுக்கா" அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. "சீதா, என்னாச்சு? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்க்கா. இப்போ நான் வேலையில் இருக்கேன்னா அதுக்கு காரணமே மாமா தான். மாமா அந்த ஆட்டோ டிரைவர் தான் அவங்க குடும்ப கஷ்டத்துக்காக பணத்தை திருடியிருக்காரு. ஆனால் எல்லா விஷயமும் தெரிஞ்சும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டாரு. மாமா எல்லாமே நல்லது தான் பண்ணுறாரு. ஆனால் அவர் வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறாரு. எல்லாமே அவங்கவுங்களுக்கே புரியட்டும்னு சொல்லி விட்டுறாரு. அதில் தான் மாமாவை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக என்னை மன்னிச்சிடுக்கா" அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. "இனிமேல் நான் அவங்க 2 பேரும் பேசாமல் கூட இருக்கட்டும். அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இனிமே நான் உன் கூட பேசாமல் இருக்க மாட்டேங்க்கா. என்னை மன்னிச்சிடு. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான்" அப்படின்னு சொல்லிட்டு சீதா இருந்துட்டு மீனா கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க. இவங்க 2 பேரும் மன்னிப்பு கேட்டு சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தோன்னே சந்திராவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கடுத்து தான் மீனா இருந்துட்டு முத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. "சீதா இங்கே வந்திருக்காங்க. சீதா என்னை பார்த்து இனிமேல் என் கூட பேசுகிறதா சொல்லிட்டாங்க" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. "மாமா, என்னை மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. "நீ எதுக்காக அழுகிற சீதா? நீ நம்ம வீட்டு பொண்ணு. நீ எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும். அதுவே எனக்கு போதும்டா" அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வந்து சொல்லிடுறாங்க. சீதா இருந்துட்டு, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனுஷன் மாமா. ஆனால் நான் புரிஞ்சுக்காம ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.